இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை வருஷமா உங்க அம்மாவால எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்போம். அது எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்துட்டு எங்களை வேணும்னே பழி வாங்கியிருக்கல்ல. இப்போ நாங்க மட்டும் எதுக்கு நீ சொல்றத கேட்கணும்? இங்க பாரு, இப்பவே உன் மண்டவாளத்தை இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லதான் போறோம். ஏங்க, அதான் ஐலி என்ன நடந்துச்சுன்னு விலாவரியா சொல்லிட்டா இல்ல, அப்புறம் ஏங்க இப்படி புடிவாதமா இருக்கீங்க? இவ ஒண்ணு உங்களை வேணும்னு ஏமாத்தல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ அம்மாவை வெளியே கொண்டு வரலாங்கிற ஐடியால தான் இருந்தா. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை பழி வாங்கணும்லாம் அவ நினைக்கவே இல்லை. அத புரிஞ்சுக்கோங்க. எப்படி? நாங்க எல்லாரும் நாசமா போனதுக்கு அப்புறம் இவளோட அம்மாவை வெளியே கொண்டு வரலான்னு ஐடியால இருக்காளா? எதுவா இருந்தாலும் இவகிட்ட வச்சுக்கோ. எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவகிட்ட பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசுனீனா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். எதுக்கு இங்க நின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், நீங்க ஒரு தப்பான ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவ இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா நீங்களும் அவ கூட சேர்ந்து ஜெயிலுக்கு தான் போகணும். நீங்க என்ன சொல்றாங்க? சித்தி, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். டாக்டர், ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. டாக்டர், இவ பேச்ச கேட்டு நீங்களும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா என் அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்கு தான் போக வேண்டி வரும். ரித்திகா, வேண்டாம், சொன்னா கேளு. ஏய், நீ சும்மா இருடி. டாக்டர், உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க சாதாரண எல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டா அவங்கள பத்தி தான் எல்லா சேனல்லையும் ட்ரெண்ட் ஆச்சு. அவங்க ஒரு டபுள் ஏஜென்ட். 25 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் வரைக்கும் லீக் பண்ணவங்க. அதுவும் இல்லாம அவங்க இத்தனை வருஷமா செத்தாதான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மட்டும் உயிரோட இருக்க விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்க ஒரு அக்யூஸ்ட்னு தெரிஞ்சும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ் உங்களையும் அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்த்து சீல் வச்சுட்டு போயிருவாங்க. தம்பி, என்னப்பா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உங்க அம்மா அக்யூஸ்டா? டாக்டர், அதெல்லாம் வேற விஷயம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. டாக்டர், உங்ககிட்ட இப்படி வேற போய் சொல்லிருக்காங்களா? அவங்க ஒன்னும் இவரோட அம்மா கிடையாது, இவளோட அம்மா தான். அப்படியா? அவங்க இவரோட அம்மா இல்லையா? நர்ஸ், இனிமே இவங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அந்த பேஷண்ட்டை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புங்க. இனிமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. டாக்டர், 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 நான் சொல்றதை கேளுங்க டாக்டர். டாக்டர், டாக்டர் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர்.